நமக்கெல்லாம் யாரும் வேணாம். சரி சரி, நீ ஒருத்த மட்டும் போதும். சரி, ஒன்னும் பிரச்சனை ஆகாது. ஆமா எஜமா. ஓ அப்பா ஆண்டவா, எல்லாம் துட்டு கிட்டே கொடுக்கணுமா? ஆண்டாளா, நீ போனா போதுமாடா. அதானே இந்திராணி அந்த அம்மா கொடுக்கும். உனக்கு வாரி வாரி வழங்குவா, வாரி வாரி வழங்குவா. அவ்வளவு வறுப்படுத்துவல. சரி சரி சரி, என்ன அந்த அம்மாவே கொடுக்கும். அந்த அம்மா வாரி வாரி வழங்குவா. சரி போ, நாளைக்குவா. ஏங்க நீ பொண்ணா எடுத்து மண்டை மேல உரைச்சு போடுங்க தெரியுமா? நீ சந்தேகத்தெல்லாம் கேட்டு தெரியும். என்னடா உனக்கு சந்தேகம்? இல்லைங்க, அதாவது எனக்கு உங்களுக்கு மந்திரியா வேலை பாக்குறேன். எனக்கு 6 மாசத்துக்கு சம்பளமே வேண்டாம். 6 மாசத்துக்கு சம்பளம் வேணும்? ஆமா. ஏன்னா நேத்து கூட சம்பளம் கட்டுப்படி ஆகாது. நேத்து கூட நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம், சம்பளம் கட்டுப்படி சொல்லி உங்களுக்கு சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. நேத்து தான் உங்களுக்கு சம்பளம் சேர்த்து வரணும்னு சொல்லி இருக்கிறோம். ஆமா, நீங்க இப்பதான் இந்த விஷயம் சொல்றீங்க. என்னன்னு? வீட்டுல என் பொண்டாட்டி இருக்கிற அவகிட்ட நீ போடான்னு. அவரு தாங்க சொன்னாரு, ஏண்டா என் பொண்டாட்டி இருக்கிற அவகிட்ட இந்த ராணி கிட்ட போடா அப்படின்னு. ஏண்டா அதுக்கு தான் இவ்வளவு விளக்கமெல்லாம் கேட்டேன். ஏண்டா என் பொண்டாட்டி போக சொல்றேன்னா? நீ சொன்னீங்களே இப்ப. என்னன்னு சொன்ன? என் பொண்டாட்டி இருக்கிற போடான்னு. அழிச்சு போடுவனே. ஓய், அரண்மனையில எந்திராணி இருக்கிறாள், நான் அழைத்ததாக அழைத்து கொண்டு வாடா. கூட்டிட்டு வான்னு சொல்ல. கூட்டிட்டு வாடா. அப்படி விளக்கமா சொல்லுங்க. நிறைய கருப்பு என்ன இருக்கும் உனக்கு? கருப்பு இருக்குதா? ஓய், நம்ம பாட்டியை கூப்பிடுவா. அப்படியா? சரி சரி, சீக்கிரமாக அழைத்து கொண்டு வா. தேவையாகிய இந்திராணி அழைக்க இந்திராணி மகாராணி சபை தர்பார் மற்ற விஷயம்.
விடுறான்னு விரும்பியா ஆற்றால அம்மா ஏப்பா சீராக அமைந்திருக்கும் மாபெரும் தெய்வீகமான சபை. சரி. சபை முன்பதாக மாற்றவதா இங்க பெரியவர்களும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நமதருமை தாய்மார்களும் சரி சிறியோர் பெரியோர் என யாவற்ற பேர்களும் கடலை போல் காட்சி தருகிறார்கள். ஏன் என்ன காரணம்? என்ன காரணம்? அம்மா அதாவது நம்மளை வாழ வைத்த தெய்வங்கள் நம்முடைய முன்னோர்கள் பெரியோர்களுக்காக வருடந்தோறும் தவறாமல் நம்முடைய மாலா கோவிலுக்கு ஆமா ஓரிரவு அதாவது வேண்டுதல் நாடகம். மாலா கோயிலா? தீபல அதையெல்லாம் ஒண்ணுதான். ஒண்ணுதானே? சரி விடு. அதாவது கல்லென்று நினைத்தால் கல்லுதான். ஆமா. அதை கல்லாக நினைக்காமல் கடவுளாக நினைத்து கடவுள் தான். ஆமா. காக்கும் கடவுள். யாரு? அதாவது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய யார் என்றால் ஏசி இளங்கோ அவர்களும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அதாவது சந்திரா அக்கா அவர்களும் நவநீதம் அவர்களும் குமரன் அவர்களும் பூர்ணா அவர்களும் ஹரீஷ் அவர்களும் முருகேஷ் அண்ணன் அவர்களும் தேன்மொழி அக்கா அவர்களும் அதாவது ஹர்ஷிதா அவர்களும் சுதா அவர்களும் கார்த்திக் அவர்களும் குடும்பத்தார் ஒன்றாக சேர்ந்து வேண்டுதல் நாடகம் வைத்த வேண்டுதல் நிறைவேறியபடினால் சரி வேண்டுதலை செலுத்த வேண்டும் அல்லவா? தெய்வத்திற்கு கடன் வைக்க கூடாது. அப்படி என்று இன்று ஓரிரவு நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். அப்படி நாடகத்தை அரங்கேற்றம் செய்த குடும்பத்தார் அவர்களுக்கும் நம்முடைய நாடகத்தை காண வந்திருக்கக்கூடிய ஊர் ரசிக பொதுமக்கள் அவருடைய குடும்பங்களும் நம்மளுக்கு சாப்பாடு எப்படி நம்மளுக்கு மட்டும் இல்ல வருகின்ற பக்தர்கள் அனைவற்ற பேர்களுக்கும் அன்னதானம். ஆமா, போதும் என்ற அன்னதானத்தையும் நமக்கு போதாது என்ற சொன்னதானத்தையும் கொடுத்து ஓரிரவு நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். உண்மை. அனைவற்ற பேருடைய குடும்பங்களும் வாழையடி வாழையாக வம்சம் வளர வேண்டும் என்று சொல்லி பெரியோர்களை பிரார்த்திக்கிறோம். சமர்ப்பணம். நன்றி, வணக்கம். அப்படி இருந்தாலும் இன்று வைத்திருக்கூடிய நாடகம் மகா விஷ்ணு புராணம். விஷ்ணு புராணத்தில் ஒரு முக்கியமான நாடகம். என்ன? நரன் நாராயணன் பிறப்பு. நரன் நாராயணன் பிறப்பு. சரி. டேய் பிள்ளைங்களா, வாயில பேசாதீங்க. சரி. அப்படி இருந்த போதிலும் இந்த நாடகத்தில் நான் சபை முன்னிட்டு தர்பாராகின்ற பொழுது நான் யார் தெரியுமா? யாரு? சொல்லு.
மதிப்பிற்கு மரியாதைக்குரிய யார் என்றால் தரணீஸ்வரன் அவர்கள் அவருடைய சொத்தில் இருந்து நமக்காக 20 ரூபாய் வாரி வழங்கி இருக்கிறார். ஆமா, ஒரு காஞ்சனம் உடுக்க மறுகாஞ்சனம் மலை போல வளர்ந்து பாலாறு செல்வங்களாக சீரோடும் சிறப்போடும் 16 சகல சௌபாக்கியத்தோடு இந்த சிவன் போற்றும் மண்ணில் சிறப்பாக வாழ கடவுது. ஆமா அம்மா, அப்படி இருந்த போதிலும் என்னுடைய பெயர் என்ன? என்ன பேரு? சசிதேவி இந்திராணி. சசிதேவி இந்திராணி. ஆமா, சரி. அப்படி சசிதேவி இந்திராணியாக நான் இருப்பினும் நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்த? என்னுடைய தாய் தந்தை யாரு? அவங்க யாரு? அம்மா, என்னுடைய பிறப்பின் ஜனனம் என்ன? எப்படி விவரமா சொல்லு பார்க்கலாம். நானும் உட்காரலாம்னு பார்த்தா உட்காரும் போது கீழே சத்தம் வருது. சரி, பேண்ட் கிழிஞ்சு போச்சான்னு பார்த்துட்டேன். கடைசியில் பார்க்கும்போது அது ரொம்ப முக்கியம். நல்ல பழக்கம். எப்படி மத்தாக்காரரு இது சொல்ல முடியாது. புளிதி அடிக்கிறான். புளிதி கிளப்புறான். அந்த குளிருக்கெல்லாம் பண்ண முடியாது. புளிதி கிளப்புறாங்க. அம்மா, ஆதியிலே தேவர்கள் அமிர்தம் கடைந்தார்கள். சரி. அப்படி அமிர்தமானது கடைகின்ற பொழுது அந்த அமிர்தத்திலே 10000 கன்னிஸ்திரிகள், பட்டத்து வெள்ளை யானை, பாரிஜாத மலர், அதாவது 32 அடி சிம்மாசனம், கற்பக விருட்சம், கேட்பதை கொடுக்கின்ற கற்பக விருட்சம். ஆமா, இப்படி எண்ணற்ற திரவியங்களும் பிறந்திருந்தாலும் சரி, அந்த அமிர்தத்திலே பெண்ணாக இந்திராணி நானும் பிறந்தேன். அப்ப தேவ அமிர்தத்துல போறதையா? ஒரு தாய் பாவத்துல போறகல கிடையாது. அப்படி
சப்த 7 கன்னிமார்களிலே சரி. நானும் ஒருவள். அப்படியா? ஆமா. சரி சரி. கௌமாரி, வைஷ்ணவி, பிராமி என்று சொல்லக்கூடிய சப்த 7 கன்னிமார்களில் சரி. இந்த இந்திராணி நானும் ஒருவள். அப்படியா? ஆமா. சரி சரி சரி. அப்படி இருப்பினும் என்னை கல்யாணம் செய்தார் அல்லவா என்னுடைய கணவர். வேணாயிச்சா? மாலைக்கு வேலை பத்தி யாரு? ஏய், மாலைக்கு தாலி கட்டினது யாரு? 2 பேருக்கு வெவ்வேறு ஆள் வருவாங்களா? இல்ல மாலை என்ன அப்படி வனவனத்தை சீலையே ஊத்தான்னு மாலையிட்டு தாலி கட்டின மன்னவர் யார்? அவர் எப்பேற்பட்டவர்? எப்பேற்பட்டவர்? என்னுடைய கணவருடைய பலம் உனக்கு தெரியுமா? தெரியாது. அவரு எல்லாம் போகல இருக்கு கட்டிருப்பாரு. கணவர் பலம் நான் என்னது கண்டேன். ஏய், நீ கூட நான் பாத்துருப்பேன், நைட்ல பாத்துருப்ப. வீர தீர புஜ பலம். அட பலமா? பலம்னு கேட்டேன். என்ன வாழைப்பழமா? கணவருடைய பலம் எப்படி?